வயிறு புண் வரத்துக்கு இந்த காரணங்களோட சேர்த்து ஒழுங்கா தூக்கம் சரியா இல்ல, பாடி ஸ்ட்ரெஸ், இந்த ஆங்ஸைட்டி இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வயிறு புண் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரணும்னு கிடையாது. இப்ப நம்ம பார்க்குறோம் நெறைய ஸ்கூல் பிள்ளைங்க கூட எக்ஸாம் ஃபியர்ல கேஸ்ட்ரைட்டிஸ் வரத பார்க்குறோம். அதெல்லாம் ஒண்ணும் சாதாரண இதுதான். ஏன்னா பிகாஸ் அந்த டைம் மட்டும் வரும். பிகாஸ் அவங்க நெறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. இது ம். வந்து ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ். நம்ம வாயில புண்ணு வரும் பார்த்திருக்கீங்களா? ஆமா. நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா வாயில் அந்த வயிறு வலி, எரிச்சல் இருக்கும். வாயிலயும் புண்ணு இருக்கும். ஸோ ம். இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஆட்டோமேட்டிக்கா மருந்து இதிலேயே சரியாயிடும். அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுச்சுனாலே இது சரியாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் தம்பி அப்படி கிடையாது. தம்பி வந்து நெறைய விஷயம் போட்டு புண்ணாக்கி இருக்காரு. அதான் வேண்டாத வேலையெல்லாம் பண்ணி புண்ணாக்கியிருக்கான். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்ப நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ, சிடி ஸ்கேன் பண்ணாலாம் வயிறுக்குள்ள இருக்க ஏற்பட்ட புண்ணு அதெல்லாம் நமக்கு தெரியாது. ம். எண்டோஸ்கோபின்னு சொல்லுவாங்க. அதாவது கேமரா போட்டு வயிறுக்குள்ள போனோம்னா, அதாவது உணவு குழாய் அந்த வயிறு ஜாயின் ஆகுற ஜங்ஷன் முதற்கொண்டு வயிறு புண்ணு இருக்கா, சிறுகுடல் புண்ணு இருக்கா, வேற ஏதாவது ரத்த குழாய்கள் புடைப்பு இருக்கா, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த எண்டோஸ்கோபி மூலியமா. ஸோ இதுதான் பெஸ்ட். வயித்து புண் தெரிஞ்சுக்கிறதுக்கு எண்டோஸ்கோபி தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கு.